அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் காரண காரியங்கள் உண்டு. இங்கே காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அந்த அடிப்படையில் நாம் இந்த பதிவில் நவராத்திரி நவராத்திரி விழாவை பற்றி, பண்டிகையை பற்றி இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் நவராத்திரியினுடைய தாத்பரியங்கள், இந்த கொலுவினுடைய தாத்பரியங்கள், இது ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணுறோம் என்கிற தாத்பரியங்கள், இவை அனைத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த பதிவை எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கோ. நவராத்திரி கொலுவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திர ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அடியே நிறைய பதிவுகளை நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் மூலமாக அநேக தெரியாத விஷயங்களெல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பெரிய அரிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள பெரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டிக் கொண்டு அடியேன் பதிவை தொடர்கிறேன். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு தாத்பரியங்கள் உண்டு. அதில் நவராத்திரி பண்டிகை என்பது இந்த புரட்டாசி மாதத்திலே மகாலய அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் தொடங்கி தசமி வரைக்கும் உண்டு. அது விஜயதசமி என்று சொல்லுவோம். அது வரைக்கும் அந்த 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இது ஏன் புரட்டாசி மாதத்தில் வருகிறது என்பதற்கு அநேக காரணங்கள். காலபுருஷ தத்துவம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே அடியேன் ஏற்கனவே புரட்டாசி மாத விசேஷம் என்கின்ற ஒரு பதிவிலே சொல்லியிருக்கிறேன். அந்த பதிவை சென்று பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு புரியும். அநேக பேர் அடியனுடைய பல பதிவுகளை பார்த்தாலே எல்லாவற்றுக்கும் முழுமையான விடைகள் எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அந்த புரட்டாசி மாத பலன்கள் என்கிற வீடியோவையும் அடியேன் பார்க்க வேண்டுகிறேன். இப்பொழுது இந்த காலபுருஷனுக்கு 12 அங்கங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த 12 அங்கங்களிலே மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 அங்கங்கள், 12 தத்துவங்கள். இதிலே இந்த காலபுருஷனுடைய 3வது தத்துவம், அதாவது மிதுன ராசி என்று சொல்கிறோம்னா மேஷம், ரிஷபம், அடுத்தாப்பல் மிதுனம். இந்த மிதுனம் என்பது காலபுருஷனுக்கு காது, சிரவணம், கேட்குறோம் இல்லையா? அந்த கேட்கக்கூடிய சக்தியை கூட காது வழியாகத்தான் கேட்குறோம். அந்த காது என்ற அங்கம் அங்கே மிதுனத்தில் இருக்குது. இது யாருடைய வீடு என்று சொன்னால் புதனுடைய வீடு. இதுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்கின்ற இன்னொரு பெயர், சகாயஸ்தானம் என்கின்ற பெயர். இந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் புரட்டாசி மாதத்திலே அந்த கன்னியா ராசியிலே உச்சம் பெறுகிறான். மற்ற எல்லா கிரகங்களும், குரு உள்பட எல்லா கிரகங்களும் மற்ற கிரகங்கள் வீட்டில்தான் உச்சமோ நீச்சமோ பெறுவார்கள். ஆனால் புதன் மட்டும்தான் தன்னுடைய கன்னியா ராசி என்கின்ற வீட்டிலே உச்சம் பெறக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய நவராத்திரியின் பொழுது எல்லோரும் கொழுப்பிடி அமைத்து கொழுவை வைப்பார்கள். இதில் 5 படி, 7 படி, 9 என்று ஒற்றைப்படை வரிசையிலே கொலுவை அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைக்கின்ற பொழுதிலே இது எதனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது இந்த பூமியில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் கடைசியில் பிறவியிலிருந்து விடுபட்டு அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள் அனைத்தும் அதை வலியுறுத்துகின்றன. அந்த அடிப்படையில் தான் நவராத்திரி பண்டிகையும். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நவராத்திரியிலே கொலு அமைத்திருப்பார்கள். அந்த கொலுப்படிகள் 7 படியோ 5 படியோ 9 படியோ அமைத்திருப்பார்கள். அதற்கு கீழே ஒரு பார்க்கு மாதிரி கட்டியிருப்பார்கள், ஒரு வனம் மாதிரி கட்டியிருப்பார்கள். அங்கே தாவரங்கள் இருக்கும், மீன்கள் இருக்கும், ஒரு குளத்திலே மீன் இருக்கும், புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கும். மட்டுமில்லாமல் விலங்குகள், சிங்கம், புலி, ஓனாய் இதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கிராமம், மனிதர்கள், குழந்தைகள் எல்லோரும் இருப்பார்கள். அதில் பல வர்ணத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த கொலுவிலே அமைத்திருப்பார்கள். அதற்கடுத்தபடி இதெல்லாம் தரையிலே அமைப்பெற்றிருக்கும். அதற்கடுத்து முதல் படியிலே வணிகர்களுடைய அமைப்பாக ஒரு
ஒரு வர்ணத்தைச் சேர்ந்த வைசிய வர்ணத்தைச் சேர்ந்தவருடைய பொம்மையை அமைத்து அப்பக்கத்திலே அரிசி பருப்பு தானியங்களெல்லாம் காய்கறியெல்லாம் பொம்மைகளை வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியிலே மகான்களை வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியிலே ரிஷிகளை வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியிலே தேவர்களை வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியிலே தெய்வங்களை வைத்திருப்பார்கள். அந்த தெய்வங்களுடைய அவதாரங்களை, தெய்வங்களுடைய பல ரூபங்களை இவ்வாறாக ஒவ்வொருபடியாக எடுத்துக்கொண்டே சேர்ந்து கடைசியாக மேல்படியிலே ஒரு கலசத்தை வைத்திருப்பார்கள். இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், கீழே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய சாஸ்திரத்திலே 7 அறிவு என்று சொல்லுகிறோம் இல்லையா, நம்மெல்லாம் 18 அறிவுகளை 18 விதமான அறிவுள்ள ஜீவன்கள் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஓரறிவு, ஈரறிவு, புழு பூச்சி தாவரங்களெல்லாம் ஓரறிவு, ஈரறிவு உயிரினங்கள், 3 அறிவு உயிரினங்கள், 4 அறிவு பறவைகளெல்லாம் 3 அறிவு, மிருகங்கள் 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனிதர்கள். இவ்வாறாக ஒவ்வொரு அறிவு உள்ள ஒவ்வொரு வகைப்படுத்தி அந்த மனிதர்கள் 6 அறிவு. அதன் பிறகு மகான்கள், மகாத்மாக்கள், முனிவர்கள் அப்படி என்று ஒவ்வொரு அறிவாக ஏற்றி கொண்டு சென்று போனால் கடைசியில் 18ஆம் நிலை என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அங்கே ஏக இறைவன், ஒரே பிரம்மம் ஒன்றுதான், பிரம்மம் ஒக்கடே என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பிரம்மம் ஒன்றுதான் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கலசத்தை அமைத்திருப்பார்கள். இவ்வாறாக ஒரு மனிதனும் தெய்வமாகலாம். ஒரு புழு பூச்சி ஓரறிவு கொடுத்த அனைத்து ஜீவராசிகளும் அந்த தெய்வமாகலாம், தெய்வத்தினை அடையலாம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலேயே தரையில் இருந்து ஓரறிவு ஜீவராசிகள் முதல் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு படிப்படியாக அமைத்து அந்த நவராத்திரி படியில் அமைத்து கடைசியில் மேல் படியிலே அந்த ஒரு கலசத்தை அமைத்து அதில் பிரம்மத்தை, ஏக இறைவனை, அந்த மகாசக்தியை எங்கே ஆவாகனம் செய்திருப்பார்கள். அந்த மகாசக்தி, அந்த பராசக்தியை அங்கே ஆவாகனம் செய்திருப்பார்கள், பரபிரம்மத்தை ஆவாகனம் செய்திருப்பார்கள். எனவே இந்த ஜீவன்கள் பிரம்மத்தை அடைய வேண்டும், ஒவ்வொரு நிலையாக சென்று இப்போ இந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே இந்த நவராத்திரி குழுவானது படிகள் அமைத்து அந்த தெய்வ வடிவங்களை, அந்த சிலைகளை அதற்கேற்றாற்போல் அமைத்து அந்த நவராத்திரி குழுவை அமைக்க வேண்டும். இதில் மேலும் இந்த நவராத்திரியினுடைய விசேஷங்களில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த காலபுருஷ தத்துவத்திலே அந்த மிதுனம் என்பது காலபுருஷனுக்கு காது என்கின்ற அவயத்தை குறிக்கும். இந்த நவராத்திரி பொழுதிலே அந்த புதனானவன் இந்த கன்னியா ராசியிலே உச்சம் பெறக்கூடிய காலத்திலே இந்த காலபுருஷன் அவனுடைய காது என்கின்ற அவயம் அந்த புதனுடன் கன்னியா வீட்டில் அமையப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த நவராத்திரி குழுவிலே அமைத்திருக்கக்கூடிய அனைத்து பொம்மைகளுக்கும் காதுகள் கேட்கும். எனவேதான் நவராத்திரி பொழுதிலே பாடல்கள் சொல்வதும், உபன்யாசங்கள் செய்வதும், நல்ல விஷயங்களை, சத்விஷயங்களை பேசுவதும் எல்லாம் அந்த நவராத்திரி குழுவிற்கு எல்லோரையும் அழைத்து அவர்களை பாடச் சொல்லி அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாம்பூலங்கள் கொடுத்து, அந்த புடவைகள் கொடுத்து அவர்களை அனைவரையும் தெய்வங்களாக பாவித்து, அனைவரையும் தெய்வ வடிவங்களாக பாவித்து, சக்தியாக பாவித்து அவர்களுக்கு இந்த தாம்பூலங்களை கொடுப்பதனால் நம்ம தெய்வம் நம்முடைய இல்லத்துக்கு வந்து நமக்கு அனுகிரகம் செய்கின்ற பாகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் இந்த பாடல்களை பாடுவதாலும், ஸ்லோகங்களை சொல்லுவதாலும், வேத மந்திரங்களை சொல்லுவதாலும், நல்ல விஷயங்களை, உபன்யாசங்களை அங்கே செய்வதாலும் அந்த தெய்வ வடிவங்களுக்கு காதுகள் கேட்டு, காதுகள் வழியாச்சு அந்த தெய்வங்கள் நமக்கு ஆசீர்வதிக்கும் என்கின்ற ஒரு பிரம்ம ரகசியம் இந்த நவராத்திரியிலே அமைந்திருக்கிறது. எனவே தான் நவராத்திரி காலகட்டத்திலே அதாவது துஷ்ட வாக்கியங்களை, அதாவது அபத்தமாக பேசக்கூடாது, கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, அடுத்தவர்கள் மனம் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாது தவறான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் இந்த நவராத்திரி பொழுதிலே பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அந்த பேச்சுக்களும் அந்த தெய்வங்களுக்கு, அந்த பொம்மைகளுக்கு காதிலே கேட்கப்படுகின்ற பொழுது அந்த தெய்வங்கள் அங்கிருந்து உடனடியாக நமக்கு சாபத்தை கொடுத்துவிடும். எனவே நவராத்திரி பொழுதிலே கெட்ட விஷயங்களை பேசாமல்
நல்ல விஷயங்களை பேசி நல்ல ஸ்லோகங்களையும் நல்ல பக்தி பாடல்களையும் இசைத்து நல்ல ஒரு விஷயங்களை பேசி அந்த தெய்வங்களுடைய காது குளிர நாம் பேசி அந்த வைபவத்தை கொண்டாடினால் அந்த தெய்வங்களுடைய ஆசி கிடைக்கப்பட்டு அந்த 3 தேவியருடைய ஆசி கிடைக்கப்பட்டு அந்த பராசக்தியினுடைய ஆசி கிடைக்கப்பட்டு விஜயதசமி திருநாளிலே நமக்கு வெற்றியை அந்த நவராத்திரியினுடைய பூர்த்தி நாளில் நமக்கு சகல காரிய ஜெயத்தை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனம் தைரிய வீரிய விஜயஸ்தானம். காது அவயங்களில் காதாக இருந்தாலும் தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லக்கூடியனால நமக்கு வாழ்க்கையில் தைரியங்களும் வீரியமும் விஜயம் என்று சொன்னால் வெற்றியும் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இது சில பேர் எங்கள் வீட்டுக்குள்ளே கொலு வைக்கக்கூடிய வழக்கம் இல்லை என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய வீடுகளிலே கொலுவதற்கு முன்பு வைத்திருப்பார்கள். வைத்திருந்து தப்பான விஷயங்களை தவறான பேச்சுக்களை பேசியதினால் இல்லை அடுத்த ஒரு மனம் புண்படக்கூடிய பேச்சுக்களையும் இல்லை அசிங்கமான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளும் பேசுவதனால் அந்த தெய்வங்கள் கோபித்து அந்த வீட்டிற்கு சாபம் ஏற்பட்டு இருக்கும். அதனால் அந்த கொலுவானது நவராத்திரியானது அவர்கள் குடும்பத்திலே போன நவராத்திரி எனக்கு நான் வைத்தேன் குடும்பத்திலே கெட்டது நடந்துவிட்டது, அதனால் எங்கள் குடும்பத்திலே நவராத்திரி வழக்கமில்லை செட்டாகலைன்னு சொல்லி நிறுத்திவிட்டிருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், நல்ல விஷயங்களை பேசுவோர்கள் நல்ல விஷயங்களை சத் விஷயங்களையும் பாடல்களையும் பக்தி பாடல்களையும் உபன்யாசங்களையும் பேசுபவர்கள் நவராத்திரி விழாவை எல்லோரும் கொண்டாடலாம். இதில் புக்காத்து வழக்கமில்லை, பிறந்தாத்து வழக்கம் இருக்கிறது, எங்கள் வீட்டில் வழக்கமில்லை என்று சொல்லுவது எல்லோருக்குமே சொல்லுகிறேன். எல்லோருமே கொலுவை வைக்கலாம். ஒரே ஒரு விதி, அந்த 10 நாட்களும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் வீட்டில் பேச வேண்டும். கோபம் கூடாது, அபத்தமான வார்த்தைகள் கூடாது, மற்றவர்கள் மனம் புண்படக்கூடிய வார்த்தைகள் கூடாது, தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. இவ்வாறு நவராத்திரி விழாவை நாம் கொண்டாடினால் அனைவரையும் வருகின்றவர்களுக்கு அந்த தானங்களை தாம்பூலங்களை கொடுத்து அவர்களுக்கு சுபௌபாகிய திரவியங்களை கொடுத்து அவர்களுக்கு பிரசாதங்களை கொடுத்து அவங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றினால் இந்த நவராத்திரி வைபவம் அவர்கள் வீட்டிலே தெய்வங்களை எழுந்துருளி நாம் சொல்வதை செவிமடுத்து நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி கொலுவை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும், கொலு வைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய சென்னை விருகம்பாக்கத்திலே அமைந்துள்ள அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அடியனுடைய அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய அருளமுதம் வேத வித்யா குருகுலத்திலே இவரிடம் மிக பிரம்மாண்டமான ஒரு கொலுவை நாம் சினிமா அந்த ஆர்ட் டைரக்டர் மூலமாக ஒரு அற்புதமாக வடிவமைத்து ஒரு பிரம்மாண்டமான கொலுவை விழாவை நவராத்திரியை கொண்டாடவிருக்கிறோம். இந்த நவராத்திரி விழாவை வருகிறவர்களுக்கு பாடல்கள் பாடுவதற்கும் பாட்டு கச்சேரி உபன்யாசங்கள் மட்டுமில்லாமல் வருகின்ற அனைவருக்கும் பிரசாதங்கள் இந்த 10 தினங்களும் வழங்கப்படும். எனவே இந்த நவராத்திரி விழாவை எங்களது அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக நாம் கொண்டாடவிருப்பதனால் இந்த நவராத்திரி விழாவிற்கு நவராத்திரி குழு அமைப்பதற்கு தாங்கள் கொழு பொம்மைகளை எங்களுடைய கீழ்கண்ட முகவரிக்கு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் முகவரிக்கு தாங்கள் நன்கொடையாக எங்களுக்கு அனுப்பலாம். அது தங்களுடைய பழைய பொம்மைகள் இருந்தால் கூட தாங்கள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த நவராத்திரி விழாவிற்கு ஏற்படக்கூடிய செலவிற்காக எங்களுடைய அறக்கட்டளைக்கு தாங்கள் நன்கொடைகளையும் கீழ்கண்ட எங்களுடைய வங்கி விலாசத்திலும் QR கோடு மூலமாகவும் அனுப்பலாம் என்று அடியேன் வேண்டி நாம் அனைவரும் நம்முடைய சனாதன தர்மத்தின் ஒரு அங்கமாக போற்றப்படும் நவராத்திரி பண்டிகையை கொலுவை கொண்டாடுவோம், அம்பாளை துதிப்போம், இந்த தேவியரை புதித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம். அருள் அமுதம்.